இந்த புத்தக வெளியீட்டுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் வணக்கம். உங்களில் பலரை போல் இளங்கோவை தூர இருந்து ரசிப்பதில் நான் ஒருவர். அவருடைய ஆடலாக இருந்தாலும் பாடலாக இருந்தாலும் அவருடைய கருத்துக்கள் எழுத்துக்கள் அனைத்துமே மிகவும் ரசிக்கும் தன்மையாக இருக்கும். அவருடைய சிந்தனைகள் செயல்களை பற்றி குறிப்பிட முடியாது. ஆனால் சிந்தனைகளோ அவர்களுடைய தாட் ப்ராசஸ், அவர் அதை எப்பவும் ஒரு அலை கடக்கும் ஒரு கடல் அலைகள் போல குறிப்பிட்டிருந்த சில இடங்களில் அதை ஒருமைப்படுத்துவதற்கு தனக்கு மரணத்தை பற்றி சிந்திப்பது மிகவும் பிடிக்கும் என்று கூட கூறுகின்றார். அப்படியாக மிகவும் புரிதலுக்கு கஷ்டமான ஒரு மனிதராக நான் பார்ப்பேன் இளங்கோவை. ஆனால் எல்லோரையும் சந்தோஷப்படுத்துவதிலும் சிரிக்க வைப்பதிலும் அவர் ஒரு நாளும் பின்னின்றதில்லை. தனது கருத்துக்களை கூறுவதிலும் பின்னின்றதில்லை. அதே போன்று இந்த புத்தகத்தில் என்ன இருக்கிறது என்று தெரியாது எனக்கு, என்றாலும் மிகவும் ஆர்வமாக இருக்கின்றேன் அதை படித்து பார்ப்பதற்கு. இதில் நான் உன்னை முத்தமிடுகையில் புத்தர் சிரித்துக் கொண்டிருந்தார் என்ற அந்த வாக்கியமே மிகவும் உண்மை ஈர்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது அந்த குறுந்தொகையில் கபிலர் கூறிய ஒரு பாட்டு இருக்கின்றது. ஒரு யாரும் இல்லை தானே கல்வன் என்று தொடங்கும் அந்த பாடல். அதாவது இந்த இடத்தில் யாரும் இல்லை தான் கருத்து கூறுகையில் என்ற மாதிரியான ஒரு தோற்றத்தை தான் எனக்கு தந்தது இந்த தலைப்பு. அதை பார்த்தவுடன் நான் இதை நிச்சயமாக படிக்க வேண்டும் என்று நினைத்தேன். எனது இந்த அரசியல் பயணங்களில் கூட இந்த தேர்தலில் எனக்கு மிகவும் ஒத்தாசையாகவும் உதவியாகவும் இளங்கோ இருந்தார். தனது நண்பர்களை கூட்டிக் கொண்டு வந்து எனக்கு உதவி புரிந்திருந்தால் அதற்கு மிகவும் நன்றி. இந்த தருணத்தில் நான் அவருக்கு ஒரு வாழ்த்து செய்தி கொண்டு வந்திருக்கின்றேன். இதை அவருக்கு நான் அளித்துவிட்டு நாங்கள் அந்த இணையதளத்தை திறந்துவிட்டு புத்தக வெளியீட்டுக்கு போவோம். தொடர்ந்து இளங்கோவினுடைய எழுத்துக்கள் அடங்கிய புதிய இணையதளமான www.ilangodc.com என்ற இணையதளம் நாடாளுமன்ற உறுப்பினர் வனிதாநாதன் அவர்களினால் அறிமுகப்படுத்தப்படுகின்றது. ஆகவே நன்றி. இன்று முதல் அவருடைய எழுத்துக்களை தொடர்ந்து வாசிப்பதற்கான ஒரே தளமாக அது அமைந்திருக்கும். www.ilangodc.com என்ற இணையதளம். அதற்கு நன்றி. சிறப்பு பிரதிகளை புத்தகங்களை வெளியிட்டுவிட்டு சிறப்பு பிரதிகளையும் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக வழங்கிவிட வேண்டும் என்றும் இளங்கோ விரும்புகிறார். ஆகவே சிறப்பு பிரதிகளை பெற்றுக்கொள்வதற்காக முதலாவதாக இளங்கோவின் பெற்றோர்களை அழைக்கிறோம். முதலாவது பிரதியை பெற்றுக்கொள்ளட்டும். இந்த நூலினுடைய முதலாவது பிரதி நாடாளுமன்ற உறுப்பினர் வனிதாநாதன் அவர்களினால் இளங்கோவை பெற்றோர்கள் சில சிறப்பு பிரதிகளையும் பெற்றுக்கொண்டு நாங்கள் அடுத்த பிரதிக்கு செல்லலாம். அடுத்த பிரதியை பெற்றுக்கொள்வதற்கு தங்கவதி அவர்களை அன்போடு வருகிறோம். அடுத்த விருதியை பெற்றுக் கொள்வதற்கு ரவீந்திரன் அவர்களையும் அதோடு அழைக்கிறோம்.
அடுத்த விருதியை பெற்றுக்கொள்வதற்கு சபாநேசன் அவர்களை அங்கு அழைக்கிறேன். சபாநேசன் அடுத்த விருதியை பெற்றுக்கொள்வார். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு நந்தினி அவர்களை அழைக்கிறேன். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு திரையாளன் அவர்களை அன்போடு அழைக்கிறேன். திரையாளன் இனிமையான பேர் ஐயா. இல்லை, அந்த பெயர் பட்டியலில் வந்தபோது அந்த பெயரை அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு யோகா வல்லவன் ராஜா யோகராஜா என்ற அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு மிதுலா செந்தீபன் அடுத்த சிறப்பு பிரிவியை பெற்றுக் கொள்வதற்கு ரம்யா ரோஷானி ஆகியோரை அன்போடு அழைக்கிறோம். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு சுஜீவா கரண் ஆகியோரை அழைக்கிறோம். அடுத்த சிறப்பு பிரதியை தீபன் பெற்றுக் கொள்கிறார். அடுத்த பிரதியை உதயம் பெற்றுக் கொள்கிறார். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்காக எழுத்தாளர் கமல்நதி அவர்களை அழைக்கிறோம். அடுத்த பிரதியை பெற்றுக் கொள்வதற்கு ராஜாஜி ராஜகோபால் அவர்களையும் அழைக்கிறோம். ஒரு நினைவு நன்றி ஒன்றும் வழங்கப்படுகிறது. அதை வழங்கிக் கொண்டு அடுத்த நிகழ்வுக்கு செல்லலாம். இது இளங்கோவின் நிகழ்வுகளுக்கு வருவதில் இருக்கின்ற ஒரு முடிவு என்னவென்றால், இளங்கோவினுடைய பராமரி அண்ணாவினுடைய புதவி அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒளித்தராது. Nila, can you come back again? I think Appa wanted to take a picture. நன்றி. ஒரு இந்த புத்தகத்தின் பிரதிகளை பெற்றுக்கொள்ள விரும்புவர்கள் எல்லோருக்கும் அழைத்து வழங்க வேண்டும் என்றும் பின்னாலே இறுதியவர்கள் பின்னால் புத்தகத்தின் பிரதிகளை பெற்றுக்கொள்ளலாம். அதே போல இளந்தோருடைய முன்னிய புத்தகங்களின் பிரதிகள் விற்பனை இருக்கின்றன. அதை விற்பனை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு 15 நிமிட இடைவெளியில் உங்களுக்கான சிற்றுண்டி தேநீராக இருக்கின்றன. அதை தொடர்ந்து 2வது